பாடுதுங்கானம்மா தலையை நிமிர்ந்து நிற்கிறார். அவன் பொன்னாட போர்த்த வாரம் விரம்ப நீட்டினார். விரம்பல விழுந்தது, வாங்கிக்கிட்டார். ராஜா ஒரு மாதிரியா பார்த்தான். என்னடா நம்ம கொடுத்த பொன்னாடைய தலையில வாங்காம இவரு விரம்பல வாங்குறார். மாணிக்க வாசக சாமி குறுக்கல போனார். மகாராஜா அது அவங்க ஊரு பழக்கம். யார் வருங்க, சிவபெருமான் நம்மள மாதிரி நம்மளோட கூட வந்து இருந்த வரலாறு இல்லைன்னா வேற எந்த மதத்திலையும் கடவுள் இவளுக்கு எளிமையா வரமாட்டார். பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தது சிவபெருமான். கேவலம் கேடலால் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே. இந்த எளிமை எங்கேயாவது உண்டா? அருமையில் எளிய அழகே போற்றி, கருமையில் ஆகிய கண்ணே போற்றி. எப்படி இருக்கும்? சிவபெருமான் புறப்பட்டு போயிட்டேன். மாணிக்க வாசகருக்கு மனசுக்குள்ளே எது? அந்த குதிரை. இப்ப இரண்டாவது காட்சி. முதல்ல திருப்பெருந்துறையில பார்த்தாச்சு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இப்ப குதிரைக்காரன் வீட்டுல போய் பார்த்தாரா, ராத்திரி 12 மணிக்கு ஊரெல்லாம் சத்தம் போடுது. என்னன்னு பார்த்தா குதிரை பூரா நிறைய மாறி. ஏன்? இந்த சிவபெருமான் ஒரு வேலை பார்த்தார். திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, இப்போ இருக்கு. அங்க உள்ள நரிய பூரா குதிரைய மாத்திட்டார். ராஜாட்ட காமிச்சார். ராத்திரிக்கு குதிரையெல்லாம் நரியா மாறி இருந்த குதிரையை கணிச்சு, வந்தவனை கடிச்சு, காவக்காரனை கடிச்சு ஒரு பிரிச்சு. ஒண்ணு கேட்க, கழுதைய குதிரையாக்கலாம், உயரம் பொறுத்து வரும். நரி முன்னோடு குதிரை ஐயா இதை பிடிச்சு அதை ஆக்க முடியுமா? சிவன் புரியுதா? நரியை குதிரை. ஆமா, பரியினால குதிரை தானே, அப்புறம் என்ன குதிரை பரி? நரியை குதிரை. பரின்னா பெரியதுன்னு அர்த்தம். பரியது கூர் போட்டதாகினும் யானை வெறும் புலி தாக்கூரின் திருக்குறள். யானை பெருசா இருக்கு, கூர்மையான தந்தம் இருக்கு, புலி அடிச்சதுன்னா பயப்படுது. சின்ன நரிய பெரிய குதிரை ஆக்கணும். நரியை குதிரை பரியாக்கணும். திரும்ப சொல்றேன், சர்க்கஸ் பார்த்திருக்கீங்க அந்த காலத்துல. யானைய ஒரு ஸ்டூல்ல நிக்க வைப்பேன், 4 காலையும் வச்சுக்கிட்டு பரிதாபமா. நீர் யானை ஆன்னு வாயத்தை வரணும். ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, உள்ள வாயை விடு, மன்னிக்கணும், தலையை விடு. யானை நமக்கு பயமா கடிச்சதுன்னா முடிஞ்சு வச்சுடா. தலையை விடு. 3 நிமிஷம் மெதுவா தலையை விடு. நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நீர் யானை போய் வாயப்பை பிடிச்சிட்டு போயிடும். அது வேற விஷயம். இவ்வளவு சர்க்கஸ் பண்றாங்க. எவன் அவன் நரிய வச்சு சர்க்கஸ் பண்ணிருக்கான். பொல்லாது ஓடி போயிடும், ஏமாத்திடும், நயவஞ்சகம், தந்திரம். சிவபெருமான் என்ன சொல்றாரு? உன் மனசுங்கிற நரிய எங்கிட்ட குதிரா, பெரிய குதிரையா மாத்திக்க. நமக்கு நரிதானமா யோசிக்கிறா இல்லையா? மணி 8 போகுதே, இவர் என்ன செய்ய போறாரோ ஒண்ணும் புரியலையே. இவர் அதான் நரி. இப்ப நரி என்ன பண்ணிட்டாரு? குதிரை பறிய. இப்ப ராத்திரி என்ன ஆச்சு? பரி குதிரையா, பரி நரியாகி. மாணிக்க வாசகரை கொண்டு போய் வைகை ஆற்றில நிறுத்தி வச்சு வெயில்ல அடி. வைகையில தண்ணியே ஓட. நான் 1967 இருந்து அங்கதான் இருக்கேன்.
எங்க ஊர்ல வைகையில வெள்ளம் வந்துருச்சு, போய் பார்த்தா அடுத்தாடம் தண்ணி போகும். தலைகீழா நின்னா புரியுதா புரியலையா? எங்க ஊரு அப்படித்தாமா, வைகையில தண்ணியே வராது, அவர் எங்கிட்ட வெள்ளம் வராது. சிவபெருமான் கங்கை எடுத்து விட்டாரா, வைகையில வெள்ளம். இவர் வச்சு அடிக்கிறாங்க. இவர் என்ன பாடுறாரு? 10 நான் 10 சீரோடு கொடிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை முறை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளலையானார் வாழ்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரிகிறார். சொல்றேன், மறந்துடாதீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை போதும், அங்க வர்றேன், கொஞ்சம் கூப்பிடு. கடவுள் கூப்பிட்டா தாங்க அங்க போகலாம், இல்லைன்னா போக முடியாது. ரொம்ப பேர் அங்க வரைக்கும் போட்டு திரும்பிடுறாங்க, நமக்கு தொல்லை கொடுக்கணும். சரிதானே? கூப்பிட்டா தான் போகலாம். சில பேருக்கு 6 மாசம் 8 மாசம் வந்து கிடப்பாங்க, இழுத்துக்கிட்டே கிடப்பாங்க. கோமா ஸ்டேஜ் கேள்விப்பட்டீங்களா? சார் இவர் 4 வருஷமா கிடைக்கிறார். சில பேர் அரசாங்கத்தில் ஊசியை போட்டு கொலை பண்ணிடலாம், கருணை கொலை. இப்ப நடந்துச்சு, ஒருத்தர் ஞாபகம் எல்லாம் நடக்குதா தெரியாது. நம்ம வீட்டுல யாருக்காவது இப்படி வந்துட்டா தலைமாட்டில உட்கார்ந்து, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, பாருடு நாய் பரந்தைகள் பரணி 10 நான் மத்தியிலே கண்டார். இந்த பதிகத்தை படிங்க. ஒரு நாள் அல்லது 2 நாடுகளே இந்த ஆன்மா சாந்தி அடைந்து. எழுதி வச்சுங்க. திருவாசகம் சத்தியம் நடக்குது. 2வது இன்னொன்னு சொல்றேன், நேரம் இல்லைன்னா இந்த கடியாரம் அநியாயமா அதுக்குள்ள ஆயிடுச்சு. முக்கியமான செய்தி, பகவான் ரமணர் திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. ரமணர் மதுரையிலிருந்து வந்தவர். அவருக்கு பேரு வெங்கட்ராமன். 17 வயசுல திருவண்ணாமலைக்கு வந்தார். அவங்க அம்மா தேடி வந்துட்டாங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் மதுரைக்கோ திருச்சுழிக்கோ வர மாட்டேன். அம்மா நீ வேணும்னா இங்க வா. அம்மா போயிட்டார். கொஞ்ச காலம் ஆச்சு. அவங்களுக்கு வயசாச்சு, 65 வயசு வந்துட்டான். இந்த பிள்ளைகிட்ட வந்துட்டான். இந்த பிள்ளை பகவான் ரமணர் ஆயிட்டார்கள். எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆசிரமம் கட்டியாச்சு. அம்மா வந்துட்டான். அம்மா வந்தா ரமணர் என்ன பண்ணார்? அன்னை இல்லத்துக்கு அனுப்பிச்சாரு. நம்மளா இருந்தா அன்னை இல்லத்துக்கு தான் அனுப்பி, வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அம்மா இருப்பது முதியோர் இல்லம். முதியோர் இல்லத்துக்கு தான் அனுப்பிச்சாரு. அம்மாவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டேன். தினம் ரமணர் பிச்சை எடுப்பாரு. அம்மாவுக்கு போட்டுட்டு இந்த புண்ணை சாப்பிட்டு, அப்பதான் இந்த பாட்டு பாடினாரு அருணாசல சிவன். ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, முடிய போகும். காலையில 7 மணி ரமணர் உட்கார்ந்தார். தாய மடியில படுக்க வச்சு, குடுத்துல வைக்கணும், மடியில படுக்க வச்சுட்டேன். திருவாசகம் ஆரம்பிச்சிட்டேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருவாசகம் எத்தனை பாட்டு? எத்தனை பாட்டு? 658 பாட்டு, 51 தலைப்பு, 51 சாப்டர்ஸ், 658 poems. அப்படி தமிழ்ல சொன்னாதான் புரியும். நான் என்ன பாட்டு? 658 பாட்டு. எத்தனை பாட்டு? ஒண்ணு நான் சொல்லுவேன், இப்போ உங்களுக்கு சொல்றேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில்
நீங்காதான் தாழ்வாழ்க. போர்களியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பின்னகந்தன் வெய்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகளும் போன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயம் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார்பெருந்துரையன் தேவனடி போற்றி, ஆறாக இன்பம் அருள்மலை போற்றி. 8 போற்றி. 6 வாழ்க. 5 வெல்க. 8 போற்றி. மொத்தம் 658 பாட்டு. திருவாசகம் அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் மாணிக்கவாசக சுவாமி 658 பாட்டையும் அற்புதமாய் பாடினார். ரமண பகவான் காலையில ஆரம்பிச்சார். அம்மா பாடுகிற படத்துல பாடிக்கிட்டே அப்படியே ஓடிக்கிட்டே அடங்கு. மெது மெதுவா உள்ளே அடங்கு. வாரோடு வெண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மத்திடேன் கண்டாய், சீரோடு பொதிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனே அருளிலையானார் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருகை என்று அருள் புரியாயே. ராத்திரி 8 மணி. ராத்திரி 8 மணி. அப்பா அம்மா ரமணர் எந்திரிச்சார். அம்மா சிவனடி அடைந்து விட்டார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாம் அரண்டே பணம். என்னங்க பணத்தை போட்டு சாப்பிடலாமா? என்ன சொல்ற? திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா சிவனடியில் சேர்ந்து விட்டார். வாங்கோ சாப்பிடலாம். எவ்வளவு பெருமை! எல்லாரும் சாப்பிட்டாங்க. ரமணரும் சாப்பிட்டார். திரும்ப வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. திரும்ப காலம்பர அம்மாவை கொண்டே சபாய் நிறுத்துங்க. அங்க ஓடுவோம். மாணிக்கவாசகர் பெருமான் வெள்ள வந்துருச்சு. எல்லாம் துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓடி போயிட்டாங்க. மாணிக்கவாசகர் நேர எங்க வந்தார்? கோயிலுக்கு வந்தார். சொக்கலிங்க பெருமான குறிச்சுட்டார். மதுரையில் சிவனுக்கு என்ன பேரு? ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு உருமணியை போற்றி, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சிவபெருமானுக்கு சந்தனம் மதுரையிலே மூர்த்தி நாயனார். இங்க எல்லாம் வெள்ளம் வந்துருச்சா? ராஜா கூப்பிட்டாங்களா? அந்த காலத்துல பழக்கம் என்ன தெரியுமா? எதுவானாலும் அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படிங்கிற பழக்கம் கிடையாது. மக்களே வருவாங்க. ராஜா என்ன பண்ணா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பகுதி மண்ணை கொண்டாந்து போடு, கல்லை கொண்டாந்து போடு, மரத்தை கொண்டாந்து போடு. வெள்ளம் வருது, ஊருக்குள்ள வரக்கூடாது, கரையை வசத்து. எல்லாம் வசத்துறாங்க. ஒரு பாட்டி, அவளுக்கு பேரு வந்தி. சிவபெருமானே எல்லாரும் வசத்துறாங்களே, எனக்கு ஒரு பகுதி ராஜா விட்டுட்டானே, எனக்கு நாதி இல்லையே, எனக்கு எல்லாம் நீதானே. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குணமும் சுற்றமும் ஓரோரும் நீ, துய்ப்பனவும் உயிர்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இவ்வொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏதோர்ந்த செல்வன் நீயே. கூப்பிட்டா சிவபெருமான் வருவர மாட்டார். ஓடி வந்தார். கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? முதல்ல கூலி கொடுக்கணும், அப்புறம் தான் வேலை பார்ப்பார். சேர்ந்த அன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் ஒரு மாத்தைக்கு இவர் வேலை பார்ப்பாரோ ஓடுவாரோ தெரியும். கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? எப்பா நீ கூலி வேலைக்காரன்? ஆமாம் பாட்டி,
எனக்கு ஒரு வேலை பார்ப்பியா? என்ன பாட்டி, இந்த பகுதி எனக்கு உள்ளது, கொஞ்சம் இந்த கண்டு மண்ணை போட்டு கடையை ஒசத்தி இதை அடைச்சு கொடுத்துருவியா? கொடுக்குறேன் பாட்டி, எனக்கு என்ன கூலி கொடுக்குறேன்? அப்பா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் ஏழை, இந்த புட்டு வித்துட்ட நான் வாழ்க்கை நடத்துறேன், வேணும்னா இந்த புட்டை தாரேன். பாட்டி, ஒண்ணு செய்யுது, புட்டை எடு, உதிர்ந்து போனா எனக்கு கொடுத்துரு. புட்டு கெட்டியா இருந்தா வித்துக்கோ, உன் வியாபாரத்தை நான் கிடைத்து விட்டேன். இது அந்த புட்டு கேட்டுச்சு. பாட்டி, ரொம்ப பசிச்சு, கொஞ்சம் போல புட்டு கொடுக்குறியா? சாப்பிட்டு வேலை பார்க்கிறேன். எனக்கு யாரும் சாப்பாடே போடுறதில்லை. கோயில்ல கூட நைவேத்தியம்னு சொல்லி லேசா திறந்துட்டு கப்புன்னு முடிவு. பாட்டி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விஷத்தை கூட சாப்பிட்டு சாக முடியலை. கொஞ்சம் போல முட்டை கொடு. அப்படி எடுத்தாடா, புட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, மடமடன்னு உதிர்ந்து போச்சு. உதிர்ந்தா சிவன் வாயில் சேரலாம், உதிராவிட்டால் எவன் வாயிலையோ சேரலாம். எது தேவை? உதிர்ந்து போச்சு. இவரு காட்டுல மழை எல்லாம் ஏற்பாடு கூட இவர் தானம்மா. கதை வசனம், டைரக்ஷன் மதுரை சொக்கநாதர். இந்த புட்டுக்கு மண் சுமக்கிறதுக்கு சொக்கநாதர் கோயில்ல இருந்து இப்பவும் அந்த விக்கிரகம் அப்படி தலையில கூடைய வச்சு, தோல்ல ஒரு மண்வெட்டியை வச்சு அப்படி வருவாரு பாருங்க. எங்க வீட்டு வாசப்படியில தெருவில பார்த்தா சிரிப்புன்னா அவர் முகம், அந்த விக்கிரகம் அப்படி பண்ணி இருக்கான். அப்படி சிரிப்பாரு, இப்போ அப்படி சிரிப்பாரு. இந்த நடராஜாவை போய் பாருங்க, நல்லா பாருங்க, சிரிப்பாரு. வேற எங்கிட்ட பார்க்கப்படாது. இந்த அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, யாரு வந்தா நமக்கு வர வேண்டியவன் அவன் தானே. பாருங்க, நடராஜர் சிரிப்பாரா இல்லையா? குனித்த உருவம் குமிழ் செழிப்பு. சிவபெருமான் என்ன பண்ணாரு? புட்டுக்கு மண் சுமந்தார். மண் எடுக்கிறது, அங்க போடுறது, இங்க போடுறது. ஒருத்தன் ஒழுங்கா கரை அடைச்சிருந்தேன், அதை போய் வெட்டி விட்டுட்டேன். அவன் நபோலவன் அலறிட்டு ஓடியார். அது ஏன் மங்கடா இந்த பக்கம் வந்தாரா? இதுல மண்ணை இங்க எடுத்து அங்க போட்டு, அங்க எடுத்து இங்க போட்டு, இதுல அப்பப்ப டான்ஸ் வேற. அவரால் ஆடாம இருக்க முடியுமா? அவர் ஆடாட்டி என்ன ஆக? நம்ம அசைய முடியாது. ஆட்டி விட்டால் ஆரோடுவர் ஆடாதாரே. புரியுதா? இதுல தூக்கம் வேற, டயர்ட். பார்த்த வேலை எல்லாரும் பார்த்தான். இந்த வந்தையினுடைய வேலைக்காரன் சரியில்லை, ராஜாவுக்கு சொல்ல. சிவபெருமான் ஆத்த பார்த்துட்டு நிற்கிறார். ராஜா பின்னால வந்தான். யார் அந்த கூலிக்காரன்? அந்த நிற்கிறான், விரம்ப எடுத்தான், முதுகில் அடிச்சான். அவனுக்கு தலையில்லை. திரும்பி இருந்தாருன்னா இவர் பார்வை அவர் மேல பட்டு ஆத்த பார்த்து திரும்பிட்டார். அதனால அவனுக்கு இவர் முதுகுதான் தெரிஞ்சு மாறிட்டாங்க. எல்லாரும் முதுகலையும் அடி. அமைச்சர் சொல்றாரு, ஐயோ என்னை அடிச்சுட்டீங்க. அத்தனை பேர் முதுகலையும் அடித்து எல்லாம் அகர்றாங்க. கரை வசந்தது. இந்த வேகம், வெள்ளம் கட்டுப்பட்டது. இந்த கூலிக்காரன் அசரீரி வாக்கு இவை அனைத்தும் வந்திக்காக செய்யும். புட்டுக்கு மண் சுமந்தது மாணிக்க வாசகருக்காகவா, வந்திக்காகவா? அப்படின்னு திருவாசகத்துல ஒரு வரி வருது தெரியுமா? இப்ப சொல்லுங்க, இவ்வளவு நேரம் சொன்னீங்களா இல்லையா? புட்டுக்கு மண் சுமந்தது வந்திக்காக அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். சொல்றேன், ஆங்கது தன்னில் அடியவட்காக வாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசு. வீட்டுல போய் எடுத்து பாருங்கம்மா. ஆங்கது தன்னில் அடியவட்காக வாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். ராஜா ஓடி வந்தான், கோயிலுக்கு வந்தான்.
மாணிக்க வாசகர் காலில் விழுந்தான். சாமி மன்னிச்சுக்குங்கோ, தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்கிடுங்கோ, திரும்பவும் வந்தீங்க வாங்க. அப்பாடா சாமி, நாம் வட்ட பாடு போதும், முருகா போதுமுடா அப்பா, உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு கும்பிடு. கிளப்பிட்ட நேர திருக்கெடுக்குன்றதுக்கு வர சிவபெருமான் திருக்கெடுக்குன்றத்துல காட்சி கொடுக்கிறார். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. அங்கிருந்து புறப்பட்டார், சீர்காழிக்கு போறார், கும்பிட்டார். எல்லாம் சுத்தியாச்சு. மணி 8-10 ஆச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நேர எங்க போனார்? சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரம் கோயில்ல வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு சின்ன கோயில் இருக்கு. இவருக்கு உபதேசம் கிடைச்ச இடம் எது? திருப்பெருந்துறை, அவருடைய ஆள் கோயில். அதே பேர்ல சிதம்பரத்துல வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு சன்னதி, அங்க போய் நிம்மதியா ஒரு மட பிரகாரம் வர சிதம்பரம் 4 வீதி சிவபுராணம் வர்றார். அடுத்த நாள் கீர்த்தி திரு அகவல் பாடுறார், திருவண்ட பகுதி பாடுறார், போற்றி திரு அகவல் பாடுறார், நிறைய பாடுறார். ஒரு ஆனி மாசம், ஆகிய நட்சத்திரம். மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். சிவபெருமான் ஒரு அந்தண கோலத்தில் வந்தார். அன்னைக்கு திருப்பெருந்துறையில எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே செந்தளல் புரை திருமேனியின் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலின் காட்டி, அந்தணன் நாவலும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தாய். இப்ப அந்தண கோலம். இவர் உட்கார்ந்து இருக்கார் மாணிக்க வாசகர். சிவபெருமான் நிற்கிறார். ஐயா, நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் பிரிச்சார். நீங்க நிறைய பாடியிருக்கீங்களா? ஏதோ அங்கங்க பாடியிருக்கிறேன், அவன் போட்ட பிச்சை. சரி, நீங்க பாடின பாட்டை எல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கேன். ஓலை கொண்டாந்திருக்கேன், எழுத்தாணி கொண்டாந்திருக்கேன், நான் ரெடி, நீங்க ரெடியா? சரி, அவர் ஆரம்பிச்சார். அவர் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, சிவபெருமான் நின்றுகிட்டு எழுதுறாரு. எத்தனை பாட்டு? திருவாசகம் 658 பாட்டு எழுதியாச்சு. கீழே கையெழுத்து போட்டார். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அடங்கிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து எழுதிட்டாரா? நேர சிதம்பரத்துக்கு போனார். நடராஜா சன்னதியில் வச்சார், மறைஞ்சிட்டார். அன்னைக்கு ஆனி மாசம், ஆகிய நட்சத்திரம். ஆமா, இவர் உட்கார்ந்து இருந்தாராம், அவர் நின்னாராம். ஏன் சார் எங்கேயோ பார்த்தாப்புல சொல்றீங்க? கள்ளப்புலப்புறம்பை நண்டிருளில் நட்டம் இல்லையுட்கூத்தனே அந்த கிழவி சொல்ல கரியானை சொல்லிய பாட்டு, திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அவன் திருவடி கீழே நான் உட்கார்ந்து சொல்லிய பாட்டு வருதா? நானா சொல்றேன், மாணிக்கவாசகர் சாமி சொன்னேன். திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அவன் திருவடியை பார்த்தேன், இவளது பாட்டு வந்தது. முடிஞ்சுதா? கொண்டே வச்சாரா? விடிஞ்சு. ஆனி மாசம் மக நட்சத்திரம். கோயில திறந்தா இவளது கேடு. அற்புதமா இருக்கு. கீழே என்ன எழுதியிருக்கு? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. எல்லாம் ஓடி வந்தாங்க. மாணிக்க வாசகர் காலில் விழுந்தாங்க. கூட்டிட்டு போனா, உள்ள போனார். நடராஜாவுக்கு முன்னாடி சாமி, இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன சொல்லுங்கள். நான் அறிந்தான் பதவுரை, பொழிப்புரை, இலக்கண குறிப்பு, விளக்க உரை எல்லாம் சொல்லி கேட்கிற அத்தனை பேரையும் தூங்க வச்சு. மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்? கைய காமிச்ச.
நடராஜா தான் பொருள். எப்பொருள் யார் யாருமாய் கேட்பினும் அவர்தான் மெய்ப்பொருள். இது மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா? பொய்ப்பொருள். விழுந்தா முடிஞ்சு போச்சு. தூங்கையில வாங்கிடம் போச்சு, கொஞ்சம் துடிமாறி போனாலும் போச்சு. அதானே மெய்ப்பொருள். காமிச்சாரம் அப்படியே ஜோதியில. இப்போ ஒண்ணு கேட்கிறேன், சிவபெருமான் வந்து எழுதி வாங்கினார்கள். ஏன்? மனோன்மணியம்னு ஒரு நூல், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடக நூல் இல்ல, சுந்தரம் பிள்ளை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேற, இது சுந்தரம் பிள்ளை. நம்ம திருநெல்வேலிக்காரர், MDT இந்து காலேஜில் வேலை பார்த்தார். அவருக்கு என்ன பேரு? சுந்தரம் பிள்ளை. அவர் சொல்றாரு, ஏன் நடராஜா மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை எழுதி வாங்கினார்? ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும், எல்லாம் ஒடுங்கிடும். இந்த பூமி தண்ணிக்குள்ள போய் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வென சுனாமி தான் எழுதி வச்சு ஒடுங்கிடும். தண்ணிய உள்ளே இருக்கிற வடவாமுக அக்கினி குறிஞ்சிடும். அக்கினிய காத்து அணைச்சிடும். காத்த ஆகாசம் இழுத்து விடும். ஆகாசம் தான் சிதம்பரம். கடைசி பூஜை ராத்திரி 10:30 மணிக்கு சிதம்பரத்துல தான். அதுதான் எல்லாம் ஒடுங்கிடும். அம்பாள் சிவனுக்குள்ள ஒடுங்கிடுவா. சிவபெருமான் மட்டும் நிற்பார். அவருக்கு பொழுது போகணுமா வேண்டாமா? பொழுது போக்கக்கூடாது, பொழுத பயன்படுத்தணும். பொழுது போனா கிடைக்குமா? பொழுத போக்கலாமா, பொழுத பயன்படுத்தலாம். போக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிசாசுக்கு முன்னால 3 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்க, இது பொழுத போக்குறது. நானும் தான் சில சமயம் தில்லானா மோகனாம்பான்னு படம் போடுவேன். நான் பார்ப்பனா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் பார்த்தா ராத்திரி 1:30 மணி ஆகுது. ஏமாந்துட்டனே, நேரம் களவு போயிடுச்சு. நேரம் களவு போனா கிடைக்குமா? களவு படாததொரு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன். அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இடமணனாகு தழுவி ஏது வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லாம் முடிஞ்சு சிவபெருமானுக்கு பொழுது பயன்படணும். பயன்படணும்னா நல்ல நூலை படிக்கணும், நல்ல நூல் கிடைக்கணும். நல்ல நூல் எங்க கிடைக்கும்? தமிழ்ல தான் கிடைக்கும். தமிழ்ல எந்த நூல்? திருவாசகம் தான் உயர்ந்த நூல். எழுதிக்கோ அப்படின்னு யார் எழுதினாவா? சிவபெருமான். கடையூடி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் யாரையாவது விட்டு எழுதி வாங்க முடியாதா? ஏன் சிவபெருமானே வந்தார்? யாரையாவது விட்டு எழுதி வாங்கினா அவன் பிரிண்டிங் மிஸ்டேக், எழுத்து தப்பா விட்டுருவான். எத்தனை பேர் தப்பு பண்ண? காரியாலயம் எழுத சொன்னா காரியாலயம் எழுதி வைக்க. ஆமாங்க, ஏகாதசின்னு எழுத சொன்னேன், ஏகதாசின்னு எழுதி வைக்க. அநியாயம் தானே? கோவலன் எழுத சொன்னாரா வாத்தியாரு? பய கேவலன் எழுதி காலை ஒடிச்சுட்டான். வாத்தியார் கேட்டாரு, ஏண்டா காலை ஒடிச்சே? கோவலன் காலை ஏண்டா ஒடிச்சே? பய சொன்னான், கண்ணகிய விட்டுட்டு மாதவிட்ட போனாங்க, அதாஞ்சா காலை ஒடிச்சு. டேய், நான் இனிமே கேவலன்னே எழுதுறேன்டா. சிலப்பதிகாரம் என்னத்துக்காக வருது? கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னான், புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறேன். பிரிண்டிங் மிஸ்டேக். அவரே வந்து எழுதினார். எங்கேயாவது கிடைக்குமா? திருவாசகம் சிவலிங்கத்துக்கு சமானம். செட்டி நாட்டுல சிவலிங்கத்துக்கு பதிலா திருவாசகத்தை வச்சு பூஜை இன்னைக்கு நடக்கும்.
திருவாசகம் யாரு? சிவபெருமான். இதுக்கு மேல என்னமா இதுக்கு நான் ஒண்ணு முன்னுரைதான் போட்டிருக்கேன். நம்ம பேச்செல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு வைக்கிற பேச்சு. இப்ப மணி ரொம்ப ஆச்சு. நான் 8 மணிக்கு நிறுத்த பார்த்தேன், உங்க முகத்தை பார்த்தேன், நிறுத்துறாங்க. நல்லது. ஐயா 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 இன்னும் ஒரு 5 நிமிஷம். மாணிக்கவாசக பெருமான் பிள்ளையாரை பற்றி பாடவே இல்லை. மாணிக்கவாசக பெருமான் மாணிக்கவாசகர் திருவாசகர்கள் பிள்ளையாரை பற்றி பாடவே இல்லை. ஏன்? பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னாலே மாணிக்கவாசகர் வரலாம். 3ஆம் நூற்றாண்டு. முருகனை பற்றி பாடியிருக்காரா? 2 இடத்துல பாடினார். திருப்பொற்சுன்னம் நம் வேலன் தாதை. என்னது வேலன்னா யாரு? வேலூர்ல இருந்துட்டு வேலன்னா தெரியாம இருக்கலாமா? நல் வேலனா, நல்ல வேலனுடைய அப்பா. இந்த இடம் எங்க தெரியுமா? திருவுந்தியார். பாலகனாக்கன்று பார்க்கடல் இந்திட்ட கோடச்சடையத்தே உந்தீவர குமரந்தன் தாதைக்கே. குமரனுக்கு அப்பா. குமரன்னா யாரு? முருகன். முருகன் குமரன் புகன் என்று முடிந்து உருகம் செயல் தந்து உணர்வென்றருள்வார். 2 இடத்துல திருவாசகத்துல முருகப் பெருமான். வெளிநாட்டில இருந்து ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் இங்க வந்தார். திருவாசகத்தை படிச்சார். கண்ணீர் வந்துச்சு. லண்டனுக்கு போனார். ஒரு சாமியார்கிட்ட சொன்னார், நம்ம மேல்நாட்டில் உள்ள அத்தனை சமய இலக்கியங்களையும் ஒரு தட்டுல வச்சு திருவாசகத்துல ஒரு வரிய, ஒரு பாட்டு இல்லை, ஒரு வரிய ஒரு தட்டுல வச்சா திருவாசக தட்டு கீழே இருக்கும், மேல்நாட்டு தட்டு மேலே போயிடும். இதைய ஒரு வரியா? எந்த வரி? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட கடவுள் என்னை விட்டு போக, நான் கடவுளை விட்டு போக தயார். அவரு விட மாட்டேங்கிறேன். நான் எங்கேயோ போக நினைச்சா கூட ஞாயிற்றுக்கிழமை என்னை கொண்டாந்து வேலூர்ல கோயிலுக்குள்ள உட்கார வச்சு திருவாசகன் கேடுறா அப்படின்னு என்ன அவரு மறக்க மாட்டேங்கிறாரு. ஜி.யு. போப் 1904 இறக்க போறார். அவர்தான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். உடனே பிரெஞ்சில வந்துருச்சு, உடனே லத்தீன்ல வந்துருச்சு, உடனே ரஷ்ய மொழியில வந்துருச்சு. உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். 1935 முதலில் அச்சேற்றப்பட்ட திருமுறை திருவாசகம். அதெல்லாம் அப்புறம்தான் 1935 சிவக்கொழுந்து கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். நான் லண்டனுக்கு போனேன். 2023 ஜூலை மாசம் லண்டனுக்கு போனேன். லண்டன்ல யாழ்ப்பாணத்து பெருமக்கள் கனகதுர்கை அம்மன் கோயில்னு கோயில் கட்டி இருக்காங்க. அந்த கோயில்ல எனக்கு 15 நாள் சொற்பொழி. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் மண்டல பூஜை வரும்ல, 15 நாள் எனக்கு சீட்டு. எப்படி தெரியுமில்ல? 15 தலைப்பு. காலையில 10 to 11, சாயங்காலம் 7 to 8. ஒரே தலைப்பு. காலையில பேசணும், இன்டர்வல் விட்டுட்டு சாயந்தரம் பேசணும். 15 நாள் பேசணும். 15 நாளையில அவங்கள்ட்ட கேட்டேன். லண்டன்ல என்ன 2-3 இடம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க.
இந்த பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க, எல்லாம் கண்டுட்ட. நான் கேட்டது ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவருடைய சமாதி லண்டனில் இருக்கிறது. நான் பார்த்தேன். அவங்க யாழ்ப்பாணத்துக்காரன். சைவத்தையும் தமிழையும் இரண்டு கண்களாக நினைக்கக்கூடியவர்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? சொற்பொழிவு நடக்கிற வரைக்கும் நீங்க போக முடியாது. என்னையா அங்க போனா அது சுடுகாடு, குளிச்சுட்டு தான் கொண்டு கொள்ள. காலையில 10 to 11, சாயந்தரம் 7 to 8. வெளியில குளிர் இருக்குது. வேலூர்ல லண்டன், வேலூர்ல என்ன வைக்க தாழம் நாம் பார்த்து முடியல. கடைசி நாள் கூட்டிட்டு ஒரு பார்த்தா தமிழ் புரொஃபசர்னு அவர் சமாஜத்தில் எழுதிட்டு நான் போய் பார்த்தேன். நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். தமிழ் புரொஃபசர் எங்க? லண்டன். ஒண்ணு முடிச்சு போடுறேன். அவர் இறந்தார்ல, இறந்த போது ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் என்ன எழுதி வச்சாரு தெரியுமா? உயிர் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன லண்டன்ல சமாதி வைக்கிறேன். வைக்கிற போது சமாதி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கான செலவு பூரா மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்க வேண்டும். மாமிசம் சாப்பிடுற வெள்ளக்காரன் கொடுக்கப்படாது. புரியுதா? புரியலையா? மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் என்னுடைய சமாதி கட்டப்பட வேண்டும். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் கிறிஸ்தவர். கையெடுத்து கும்பிட நல்ல புண்ணியவர். தகவல் இந்தியாவுக்கு வந்துருச்சு. அவர் இறந்து போயிட்டார். தமிழ்நாட்டில் வாத்தியார்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட டேய் ஆளுக்கு 4 அணா கொடுங்கடா. அந்த காலத்துல 4 அணா பெருசு தெரியுமில்ல. 1958 நான் 1 ரூபாய்க்கு 32 இட்லி வாங்கி சாப்பிட்டிருக்கேன். 32 நான் சாப்பிடல. அம்மா சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. நான், எங்க அப்பா, அம்மா, என் தம்பி, எங்க அக்கா 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சி. 1 ரூபாய்க்கு 32 இட்லி. ஒரு இட்லி அரை அணா. 16 அணாவுக்கு 32 இட்லி, சட்னி, சாம்பார். 1 ரூபா கொண்டு வந்து போய் இவ்வளவு இட்லி. அது பொற்காலம். இன்னைக்கு ஏர்போர்ட்ல போய் கேட்டேன், 140 ரூபாய்க்கு இட்லி. எனக்கு பசிய போயிடுச்சு. ஆத்தடி அந்த காலம். எல்லாம் 4 அணா கொடுத்தாங்கன்னா ஒரு பையன் 5 ரூபா கொடுத்து ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு கொடுத்துட்டேன். டேய் என் சம்பளமே 5 ரூபா. என்னடா? எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தார். 10ஆம் கிளாஸ் பையன். எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தார். நல்லா கேட்கிறீங்களா? அப்பா செல்லு வாங்கி கொடுக்கல, திருவாசகம் வாங்கி கொடுத்தார். திருவாசகம் வாங்கி கொடுத்தா அப்பா, செல்லு வாங்கி கொடுத்தா டப்பா. திருவாசகம் வாங்கி கொடுத்தார். நான் படிச்சேன், பொருள் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி.யு. போப்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். இப்ப அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வீட்டுல ஒரு டப்பா வச்சிருக்கேன். யாரு வந்தாலும் 4 அணா கொடுப்பாங்க, 2 அணா கொடுப்பாங்க. டப்பாவோட போட்டு வச்சிருப்பேன். இன்னைக்கு டப்பாவை எடுத்தேன், 5 ரூபா தான் இருந்துச்சு. இன்னும் கிடைச்சா கொடுத்தேன். அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? இந்த 5 ரூபா. ஆமா, நல்லவர். 1904 நான் பிறந்திருந்தா இன்னைக்கு எனக்கு 100 வருஷத்துக்கு மேல ஆயிரும். திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவிக்க
திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார் தமிழ் தென்றல் திருவிக்கார். போதுமையா, நான் பார்த்தேன் 8:30 மணி ஆயிடுச்சு. போதும், அடுத்த வருஷம் பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி. பகவானே, இப்ப ஒத்துக்கிறீங்களா திருவாசகம் செய்யணும்? எல்லாருக்கும் ஆங்கிலம் ஒரு நன்றிகள். என்னையும் ஒருவனாக்கு இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகர் போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தை நின்று நிறைவு தரும் முடியினாற்று கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டலிட்டு இந்த உரையை நடராஜ பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.